ஹலோ லாஜிக்கல் லெஜண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்ட்ரிங்கில் நான் என்ன வேல்யூ யூஸ் பண்ணாலுமே அது ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலிமா தான் என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, லெட் ஸ்கிரிப்ட்ன்ற எலமெண்ட்டுக்குள்ளே லெட் டெக்ஸ்ட்டு text equal hello world ஸ்ட்ரிங்கில் நான் hello worldன்னு கொடுக்குறேன். hello world ஓகே, hello worldன்னு ஸ்ட்ரிங்கில் ஒரு வேர்டு ஒன்று கொடுத்துட்டேன். இது என்னால் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலிமா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐடி செலக்டரை கால் பண்ணுறேன். ஐடி செலக்டர் நேம் என்னென்னா டெமோன்னு சொல்லி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டெமோ டாட் இன்னர் HTML. இந்த பிளேஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெக்ஸ்ட்டை நான் கால் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் ஈக்குவல் டெக்ஸ்ட். இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை நான் கால் பண்ணிட்டேன். இதில் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலராக HWO ஏதாவது சம்திங் ஒரு வேர்டை மட்டும் எனக்கு தேவைப்படுதுன்னா, இது ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலிமா தான் நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் வேல்யூ 0ன்னு கொடுக்குறேன். 0 பொசிஷனில் என்ன இருக்குன்னா ஹெச்ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ எனக்கு ஹெச்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 1 சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குன்னா ஈன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது, எனக்கு ஈன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டுன்னு கொடுத்தோன்னா தேர்ட் பொசிஷனில் எல்லுன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ எனக்கு எல்லுன்னு சொல்லி தேர்ட் பொசிஷனில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணி